நீதான் மாணிக்குமா? ஆமாங்க. உங்க மனுவை பார்த்தேன். குறைகள் எல்லாம் படிச்சு பார்த்தீங்களா? படிச்சு பார்த்தேன். ரொம்ப நியாயமா தான் தெரியுது. அரசாங்கம் படகோ கடனோ எந்த உதவியும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா இப்படி தனிப்பட்ட முறையில ஆளுக்கு ஆளு வந்து எந்த உதவியும் கேட்டு பெற முடியாது. உங்க குப்பங்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து மனு எழுதி கொடுத்தா தான் நானும் மேலிடத்துல சிபாரிசு பண்ணி வேணுங்கிற உதவியை வாங்கி தர முடியும். அது அவ்வளவு சீக்கிரமா நடக்கக்கூடிய காரியம் இல்லைங்க. ரொம்ப சிரமமாச்சுங்களா? நீங்களே இப்படி சொன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? உங்க பேச்ச கேட்டா நல்லா படிச்சவர் போல தோணுது. அதனால நீங்க தான் முயற்சி பண்ணி எல்லாரையுமே ஒண்ணு சேர்க்கணும். கூட்டு வாழ்ந்தா தானே கூட்டுறவு. உங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லைன்னா எந்த உதவியும் கிடைக்காது. இது நிச்சயம். சரிங்க, என்னால கூடிய மட்டும் முயற்சி பண்ணி பாக்குறேங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். என்னடா மாணிக்கம் வேகமா வந்துகிட்டு இருக்கான். மாணிக்கமா? ஏன்டா வர்றான்? ஓ, அதான் வந்துட்டான். உங்க குப்பம் வாழ்கன்னு நானும் சொல்லுவேன். எல்லாரும் வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நம்ம ரெண்டு குப்பம் சண்டை சத்திரவை மறந்து சமாதானமா போயிட்டா அதனால எல்லாருக்கும் பல நன்மைகள் உண்டு. நான் அரசாங்க அதிகாரியை பார்த்துட்டு தான் வரேன். அதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் விரிவா சொல்லணும். நீ பெரிய ஆளுடா. புதிய ஏஜென்ட் வச்சு எங்க குப்பத்தையும் முதலாளியையும் பழி வாங்க நினைச்ச, அது பலிக்கல. அந்த அவமானத்தை போக்க இப்ப சூழ்ச்சி பண்ண வந்திருக்க. தப்பான எண்ணம் இது. தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. நிறுத்து. நீ சொல்றத நான் கேட்கறதா? மரியாதையா ஓடி ஓடி போறதுக்காக நான் இங்க வரல. நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. ஏய், ஏன்டா நிக்கிறீங்க? சோம்பேறி. ஏய், எங்கடா? சமாதானம் பேச வந்தா என்ன கோழை நினைச்சிட்டீங்கல்ல? சமாதானத்தை பத்தி பேச முடியும். இப்பவாவது நான் சொல்றதை கேளுங்க. உயிரை பணைய வச்சு உழைக்கிறீங்களே, ஒரு நாளாவது வயிறார சாப்பிடுறீங்களா? உச்சி வீட்டை விட்டு என்னைக்காவது மச்சி வீட்டுக்கு போகலாம்ங்கிற நம்பிக்கையாவது உங்களுக்கு இருக்கா? சொல்லுங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? எது காரணம்? நமக்குள்ள இருக்கிற போட்டியும் பொறாமையும், அதை உண்டாக்குற நீரமேகமும் தான் காரணம். மக்களை பிரிச்சு பலனடைகிற வழி புதுசு இல்லை. ஆனா இப்ப காலம் மாறி போச்சு. அப்படிப்பட்ட ஆளுக்கு இப்பவும் நாம் பலியாக கூடாது. நமக்குள்ள ஒற்றுமை இருந்தா நமக்கு வேண்டிய படகு, படிப்பு, கடன், இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே அரசாங்கத்திடம் நம்மால பெற முடியும்.
நாம் ஒத்து போனா தானே உறுதி தெரியும், உதவியும் கிடைக்கும். இதையெல்லாம் சொல்லத்தான் நானே இங்கு வந்தேன். நாட்டாம மாணிக்கம் சொல்றது நியாயம்தான். ஆமாப்பா, அவர் சொல்றது அவ்வளவு உண்மை. என்ன பேச விட்டுட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, உதைச்சு விட்டுட்டாங்க. உங்க பலாத்காரத்தால என் உரிமை தடை செய்யவே முடியாது. இவர் பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன அடிக்கலாம், வெட்டலாம், கொல்லலாம். ஆனாலும் என் லட்சியம் மட்டும் என்னை விட்டு மாறாது. என்ன எல்லாரும் நல்ல வாழணும் சொன்னது தப்பா? அதுக்காக ஏன் அடிக்கணும்? எதுக்காக வெறுக்கணும்? இது அநியாயம், அநியாயம். முத்து, அவனுக்காக நீயா மறைஞ்சு பேசுற? உனக்கு வெட்கம் இல்ல? என்ன தைரியம் உனக்கு? தலையில கட்டி கடல்ல போடு. எல்லாரும் இருக்கு என்னை அவமானப்படுத்துறது. வீட்டை விட்டு வெளியே போன அவ்வளவுதான். எல்லாரும் இப்படி குடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போன மாணிக்கண்ணனை 2-3 நாளா காணும். அவர் உயிருக்கு என்ன ஆபத்தோ என்னமோ. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யாராவது போய் பார்த்து வரக்கூடாது? அவர் பேச்ச நாங்க கேட்கலங்கிறதுக்காக இவர் ஏன் எதிரி குப்பத்துக்கு போகணும்? அவங்களுக்கு நமக்கு தான் தீராத பகையாச்சே. நமக்குள்ள 1000 இருக்கும். அதுக்காக மாணிக்கத்தை எதிரிங்க ஏதாவது செஞ்சிருந்தா அவங்கள சும்மா விட மாட்டோம். பழிக்கு படி. ஆமா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏதோ கெடுதல் நடந்திருக்குன்னு. இல்லாட்டி அந்த நாட்டாமைய வீட்டுல பூட்டி வச்சு நீலமேகம் ஏன் விருந்து வைக்க போறான்? சங்கப்பா எங்கடா இருக்கிற? தண்ணி மேல கீழே இருக்கிறேன். எங்க எனக்கு வச்சிருக்கிறாரா? அவரை நான் பார்த்து காலில் விழுந்து கும்பிடணும். நாட்டாம வேணாம், உன் காலை பிடிச்சுக்கிறேன். வேணாம். ஆமா, எத்தமா ஜாலியா ஜாலியா அப்படி அப்படி ஓங்கி வளர்ந்த இந்த நாட்டாமைய பார்த்து நில்லு. அவன் மேல நீயும் போ. அநியாயமா இருக்கு. ஒரு கிழவனை போய் அடிக்க போயிடாதா? திருடுக்கு திருடு சரியான ஜோடி. தாத்தா பேசாம போயிரு, இல்ல உனக்கு சேர்த்து கிடைக்கும் கூட. பசங்க எந்த கால தாளுனா நான் வர்றா பசங்களா, உறவையாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கண்டா எல்லாருக்கும் நல்லது. போங்க, பேசாம போங்க. என்னடா கிழவனை பேச விட்டுக்கிட்டு பூந்து உதவிக்கிற? இப்படி ஒருத்தர் பொறுத்த அடிச்சுக்கிட்டு இருந்தாக்கா முடிவு என்ன ஆகும்? வழிய விட்டுணும். ரெண்டு குப்பமும் ஒன்னா சேர்த்துக்கு என்ன வழி? என்ன வழி கண்டுபிடிச்சு வாங்க வாங்க. நீ சும்மா வாதாத்தா, நீ எங்கேயும் போக கூடாது, என் வீட்லயே இருக்கணும். உனக்குதான் வேற யாரும் இல்லைன்னு சொன்னைய. முத்து ராசா, ஏண்டா உன்னை நான் எத்தனை தடவை கூப்பிடுறேன், குரல் கொடுக்க கூடாது? ஏழைப்பா, உன் மகனா இவன் பொம்பளை வேஷம் போட்டுக்கானா? நீ ஒரு விளையாட்டு பிள்ளை தாத்தா. இவன் என் மக முத்து அழகின்னு பேரு. நான் முத்து ராசான்னு கூப்பிடுவேன். முத்தழகி
ரொம்ப நல்ல பேரு. பிறந்ததும் ஆளை பார்த்து வச்ச பேரா? என்னம்மா பாக்குற? என்ன பாக்குது? தாத்தா மேல அவ்வளவு பிரியம். யாரப்பா இது? இவரு என் உயிரை காப்பாத்தினாருமா. இவர் இல்லைன்னா அந்த குப்பத்து பசங்க என்ன அடிச்சு கொன்னு போட்டிருப்பானுங்க. இவரு இன்னுமே உனக்கு துணையா வைக்கிறேன். இவருக்கு சாப்பாடு போட்டு நல்லா கவனி. குழந்தை, அப்பா சொன்னத கேட்டியா? அங்க உங்க அப்பனை காப்பாத்துனேன், இப்ப உன்னை காப்பாத்த வந்திருக்கேன். நல்லா பாக்குறிய? ஏ தாத்தா, இந்த தமாஷில எங்க அப்பா கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காரு. குழந்தை, என் பேர் குழந்தை இல்ல, முத்து. என்ன தைரியம் அந்த பயலுக்கு? ஆத்துல சரியா வந்து உங்களையே கொள்ள வந்திருக்காங்களே. போய் அந்த குப்பத்தை கொளுத்திடலாம். புறப்படுங்கடா. இருங்கப்பா இருங்க. என்னப்பா கொளுத்துறதாவது கொள்றதாவது? இப்படி ஏட்டிக்கு போட்டியா இருந்தா இதுக்கு முடிவுதான் ஏது. யார் இந்த ஆளு? யாரா? ராத்திரிய உயிரை காப்பாத்துல கடவுள் அப்பா இவரு. கடவுளா? நான் சாதாரண மனுஷன் தான்ப்பா. அது இருக்கட்டும், உங்களை ஒண்ணு கேட்கிறேன். உங்க ரெண்டு குப்பமும் ஒரே இனம் தானே? ஆமா. ஒரே தொழில் தானே? ஆமா தாத்தா. ஒரே இனம் ஒரே தொழில். உங்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்தா லாபமா, சண்டை போட்டுக்கிட்டா லாபம்? லாப நஷ்டத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இது பரம்பரை பகை, எப்போதுமே தீராது. ஏப்பா தீராது? பகையை போக்கி உறவு உண்டாக்குற காலம் பாது. சமாதான வாழ்க்கையில இருக்கிற நிம்மதி, ஒற்றுமை, முன்னேற்றம் சண்டை வராதுப்பா. என்னமோ என் பேச்ச கேட்டு திருந்தினா எல்லாருக்கும் நல்லது. இல்ல ரெண்டு தரப்பாரும் அழிய வேண்டியதுதான். தாத்தா சொல்றதுலயும் நியாயம் இருக்கத்தான பாத்தி. நாட்டாமைக்கு வயசாச்சு, ஆனா விட்டு கொடுத்து பேசுறாரு. சும்மா இருடா. அடகு போட்டி ஒண்ணு வரப்போகுது இல்ல, அதுல ஏதாவது தயாரா நடந்தா அப்ப பாத்துக்குவான். வாங்கடா போய் வேலையை பார்ப்போம். குழந்தை குழந்தை சதா குழந்தை குழந்தை குழந்தை. விலைக்கு வாங்கின சனியன் மாதிரி ஏன் என் உயிரை எடுக்கிற? நீ அப்பவே வந்துட்டியா? ஆமாய்யா, வந்துட்டேன். இந்த உலகத்துக்கு வந்து 18 வருஷமாச்சு. ஏங்க, யோ, இது என்ன சங்கமாயா இது? ஏன் ஏதாவது நடந்ததா அசிங்கம்? அசிங்கமா? பாருங்க, எனக்கு வரவேற்பு பத்திரம் வாசி கொடுத்துருக்காங்க உன் பசங்க. வாசி தருங்களா? முறை தவற மாட்டாருங்களே. படிச்சு பார்த்துட்டு மூட்டை பூச்சி மரத்தை நீ தின்னு மனக்கையில நான் தேடிக்கிறேன். வருக வருக மாதர் சங்க தலைவியே வருக. ஆஹா, பசங்க மரியாதை தெரிஞ்ச பசங்க. மண்ணம் கட்டி மேல படிச்சு பாரு. ஆடாத மயிலே வருக, ஆடாத குயிலே வருக, வாடாத மலரே, தேடாத பொக்கிஷமே. வரவேற்பு பத்திரமா எழுதியிருக்கானுங்க, வசிய பத்திரமா எழுதியிருக்கானுங்க. ஆனா தெரியாத பயிர்கள்லாம் மானாவரியா எழுத ஆரம்பிச்சாங்களே. சேலையை கண்ட உடனே செந்தமிழ் விளையாட ஆரம்பிச்சிருச்சா? தோட்டத்து பக்கம் சீட்டு அடிக்கிற பசங்க எல்லாம் சங்கத்துல சேர்க்காவறான்னு இந்த விரால் பயிர்கிட்ட. அந்த பயிலே தெரியல. சரி சரி, எதுக்கும் இது எங்கிட்டே இருக்கட்டும். முதல்ல அந்த பயிர்களை என்னன்னு கேட்டு வர்றேன். மேல நாடகமா? யாரு வந்தது? யாரு தூர்வாசரா? ஏண்டா சின்ன பையல? ஐயோ, தூர்வார் அவரா? யார பார்த்து அப்படி சொன்னேன்? அவளா மாணிக்கங்க? அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு? நான் பேசல, உனக்கு என்ன ஆச்சு? என்னடா சொன்ன? போயா. என்ன தோட இது? இந்தாப்பா. ஐயோ, இதுக்கு என்னத்துக்கு மன்னிப்பு எழுது? ஐயோ
கோடி மாதிரி துடிக்கிற கொண்டு விடுவேன். ஐயோ, என்ன தலைவரே? போடா மொட்டை. என்ன தேவைங்க தலைவரே? வீரவெல்லாம் போயிடுச்சு. குழந்தை குழந்தை